வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு புதிரை சட்டுன்னு சால்வ் பண்ணலாம். ரெடியா? இந்த salary பஸ்ல உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. சரி, புதிரோட முதல் பார்ட் என்னன்னா, ஒரு கம்பெனியில மொத்தம் 80 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இதுல 10 பேரை மேனேஜர்ஸ். இவங்க எல்லாரோட ஆவரேஜ் salary, அதாவது சராசரி சம்பளம் 20,000 ரூபாய். இப்போ கேள்வி இதுதான், அந்த 10 மேனேஜர்ஸோட ஆவரேஜ் salary மட்டும் 50,000 ரூபாய். அப்படின்னா அவங்கள தவிர மீதி இருக்கிற ஸ்டாஃபோட ஆவரேஜ் salary என்னவா இருக்கும்? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த புதிரை ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். அதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் 1. முதல்ல கம்பெனியோட மொத்த சம்பள செலவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது 80 ஊழியர்கள், சராசரியா 20,000 ரூபாய். அப்போ மொத்தம் 16 லட்சம் ரூபாய் ஆகுது. சரி, அந்த 16 லட்சத்துல மேனேஜர்ஸ்க்கு மட்டும் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். 10 மேனேஜர்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் 50,000 ரூபாய்னா அவங்களுக்கு மட்டும் மொத்தம் 5 லட்சம் ரூபாய் போகுது. அப்போ மத்த ஸ்டாஃப்க்கு எவ்வளவு சம்பளம் போகுது? ரொம்ப சிம்பிள். மொத்த சம்பளம் 16 லட்சம். அதுல மேனேஜர்ஸோட 5 லட்சத்தை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு மீதி 11 லட்சம் ரூபாய் கிடைக்குது. சரி, இப்போ நம்ம கிட்ட 11 லட்சம் ரூபாய் இருக்கு. இதை எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. மொத்தம் 80 பேர்ல 10 பேர் மேனேஜர்ஸ் போயிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிறது 70 பேர். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான், நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ மத்த ஸ்டாஃப் எல்லாருக்கும் சேர்த்து 11 லட்சம் ரூபாய் இருக்கு. அவங்க மொத்தம் 70 பேரு. சோ அவங்களோட ஆவரேஜ் சேலரியை கண்டுபிடிக்கணும்னா இந்த 11 லட்சத்தை 70ஆல வகுக்கணும். ரெடியா? இதோ விடை. மீதி இருக்கிற 70 ஊழியர்களோட சராசரி சம்பளம் கிட்டத்தட்ட 15,714 ரூபாய். கவனிச்சிங்களா? இது கம்பெனியோட ஒட்டுமொத்த ஆவரேஜ் சம்பளத்தை விட கம்மி. பாத்தீங்களா? இந்த கணக்குல வெறும் ஆன்சர் மட்டும் முக்கியம் இல்ல, அந்த ஆன்சரை நாம எப்படி கண்டுபிடிச்சோம், அந்த ஸ்டெப்ஸை புரிஞ்சுக்கிறது தான் அசல் விஷயம். சரி, இது மாதிரி உங்க ஒர்க் பிளேஸ்ல இல்லனா டெய்லி லைஃப்ல நீங்க பார்க்குற வேற என்னென்ன கணக்கு புதிர்களுக்கு விளக்கம் வேணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த முறை சந்திக்கலாம்.